இப்போது ரீசெண்டாக ஒரு சம்பவம் இதே விழுப்புரம் மாவட்டத்தில் தான். இதே விழுப்புரம் மாவட்டத்தில் இளங்கோன்னு நினைக்கிறேன், ஒரு போலீஸ்காரரே என்ன பண்ணார் அப்படின்னா, ஒரு 12வது படிக்கிற மாணவன் ஒரு 10வது படிக்கிற மாணவனை கூப்பிட்டு வா ஓடி போயிடலான்னு ஓடி போகிறான். இது வந்து கிராமங்களில் நடக்கும், எல்லா இடங்களையும் பார்க்குறோம். அப்போது அந்த போலீஸ்ட்டை மாட்டிக்கிறாங்க. போலீஸ்ட்டை மாட்டிக்கிட்டோன்னே அந்த 12வது படிக்கிற மாணவனை அடித்து, நியாயம்தான், அடிக்கிறது தப்பு கிடையாது, அதை அடித்து ஒழுங்காக வீட்டுக்கு போடாது, வயசாடா படிக்கிற ஓடி போகிற வயசாடா அப்படின்னு சொல்லி அடித்து வீட்டுக்கு அனுப்புகிறாரு. அந்த 10வது படிக்கிற அந்த பெண்ணை உன் வீடு எங்கம்மான்னு சொல்லி ஏறி உட்காருன்னு சொல்லி ஏறி உட்காந்து பைக்கில் போகும்போது இந்த போலீஸ்காரர் இளங்கோன்ற போலீஸ்காரர் அந்த பெண்ணுக்கு பாலியல் சென்டர் கொடுக்குறாரு பைக்கில் போகும்போது. சரி அப்படின்னு சொல்லி போகிற வழியில் நான் அவனை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போகிறேன், அவனை வீட்டுக்கு கொண்டு போய் ஒப்படைச்சிட்றேன்னு சொல்லி ஒரு தனியாக, அதாவது ஆள் ஆரம்பில்லாத ஒரு இடத்துக்கு கூட்டு போய் அங்கே வச்சு பாலியல் ஹாரஸ்மெண்ட் பண்ணுறா, செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் பண்ணும்போது அந்த பொண்ணு ரெசிஸ்ட் பண்ணுறா. இந்த பொண்ணு ரெசிஸ்ட் பண்ணிவிட்டு சரி நடந்து யார்ட்டையும் சொல்லாத அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை மிரட்டி வீட்டில் கொண்டு போய் வீட்டில் ஒரு இந்த பொண்ணு 2 நாள் வீட்டில் எதுவுமே சொல்லலை. 3வது நாள் ஏன் ஒரு மாதிரி இருக்குன்னு அவங்க அம்மா கேட்கவும் அதுக்கப்புறம் சொல்லி அதுக்கப்புறம் அது கேஸ் ஆகி அதுக்கப்புறம் விழுப்புரம் மகளிர் காவல் நிலையத்துக்கு போய் அதுக்கப்புறம் தான் இளங்கோன்றவர் அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்கி பெண்களாக வந்து போய் சொன்னால் தான் இன்றைக்கி வந்து இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் வெளியே தெரிகிற அளவுக்கு பெண்களை மிரட்டி உருட்டி வைக்கிறாங்க ஏற்கனவே. அதில் இந்த நீங்கள் சொன்ன இந்த வீடியோ விட்றேன் அப்படின்னா பெண்கள் ஆட்டோமேட்டிக்காக பயப்படுறாங்க. ஏன்னா இன்றைக்கி அவங்களுடைய சமூகம் இன்றைக்கி இப்படி தான் இருக்குது. எவ்வளோ தான் நம்ம விமன் எம்பவர்மெண்ட் பேசினாலுமே இன்றைக்கி ஒரு விஷயத்தில் இந்த மாதிரியான விஷயத்தில் ஒரு பெண் வந்து ஈடுபட்டிருக்கா அப்படின்றது வெளியில் தெரிஞ்சிச்சுன்னா எல்லாரோட கண்ணோட்டமும் மாறிடுது. அப்போ மாறி இருக்கும் பொழுது அதற்கு பயந்து போய் அந்த பெண்ணோ அந்த பெண்ணுடைய தாயோ தந்தையோ இன்றைக்கி வந்து அந்த விஷயத்த எப்படி மறைக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. அதை மீறி இன்றைக்கி ஒரு சில பேர் தான் வெளியில் வராங்க. அப்படி வெளியில் வரவங்களும் இன்றைக்கி வந்து த்ரெட் இருக்குது, பயம் இருக்குது அப்படின்றது தான் இந்த ஆட்சியினுடைய நிதர்சனமாக இருக்குது.